நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். என்னில் நிலைத்திருங்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இல்லையா? சொல்லுவோமா? சரி, எல்லாரும் அமரலாம். அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். இல்லையா? சொல்லுவோமா? ஆண்டுடைய வசனத்துக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுப்போம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 4வது வசனத்தில் இருந்து 13 முடிவுள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய், இதோ ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு, கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று, உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் என்ன செஞ்சது? நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவைகளின் மேலே தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். இயேசுவை கழுதையின் மேல் ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். பாருங்க, ஜனங்கள் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இவர் யார் என்று ஜனங்கள் விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இவர் கலிலேயாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரருடைய பலகைகளும் புறாவிக்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிக்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு நீண்ட வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, வசனத்தை வாசிக்கும் போது கேட்கும்போது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் பெயர் கிறிஸ்தவர்களும் பாதி கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரிய மக்களும் கூட என்ன கொண்டாடுறாங்க? குருத்து ஞாயிறு. அந்த நாளை விசேஷமாக என்ன செய்கிறாங்க? கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. குருத்து ஞாயிறுனா
அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த சத்தியத்தை கவனமாக நீங்கள் கவனிக்கணும். கவனிச்சியல்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லையா சொல்லுவோமா? இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுறதுக்கு முன்பாக மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்திற்கு வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் என்ன செஞ்சது? நடந்தது. இயேசு கற்பித்தபடியே சீசர்கள் போய் கழுதையவும் அதோடு கட்டியிருக்கிற கழுதை குட்டியவும் கழுதை குட்டியாகிய மரியவும் என்ன செஞ்சாங்களாம்? அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. கழுதை குட்டியாகிய மரி என்று சொன்னால் அது ஒரு மரி என்று சொன்னால் செல்ல பேராம், செல்ல பேர். நம்ம தென்னங்கண்டுக்கு தென்னங்கண்டுன்னு சொல்கிறோம்ல, கண்டு குட்டின்னு சொல்கிறோம்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அடுத்தது ஒரு ஆரம்பம் முடிவுன்னு ஒரு பொருள் ஒரு வார்த்தை இருக்கு. அதுபோல் கழுதை குட்டியை மரி என்று சொல்லி செல்லமாக அழைப்பார்கள். இயேசு கழுதையை மட்டும் கூட்டிகிட்டு வர சொல்லலை, கழுதை குட்டியவும் என்ன செஞ்சாராம்? கூட்டி கொண்டு வந்தார், கூட்டி கொண்டு வர சொன்னார். இயேசு தங்களுக்கு கற்பித்தபடியே சீசர்கள் போய் கழுதையவும் அதனோடு கட்டியிருக்கிற கழுதை குட்டியை ஆகிய மரியவும் என்ன செஞ்சாங்களாம்? கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தில் அந்த நாட்களில் இருந்து கவனிங்க, அதிகமாக இஸ்ரவேல் மக்கள் பயன்படுத்தின, அதுவும் வசதியானவர்கள் மேன்மையானவர்கள் ராஜாக்கள் சமீந்தார்கள் பயன்படுத்தின வாகனம் வந்து கழுதை. கழுதை அந்த நாட்களில் தேவ பிள்ளைகளை ஒரு அதாவது குதிரையின் விலையை விட ஒட்டகத்தின் விலை கூடவாம். குதிரையின் விலையை விட ஒட்டகத்தின் விலை கூடுதலாக இருக்குமா. ஒட்டகத்தின் விலையை விட கழுதையின் விலை கூட இருக்குமா. அல்லேலூயா. நம்மளுக்கு இங்கே பார்க்குற கழுதைன்னு சொன்னால் ஒரு அற்பமான ஒரு மிருகம். கழுதைன்னு சொன்னாலே ஏதோ கத்திட்டு என்ன செய்யும்? வானத்தை பார்த்து கத்திட்டு பூமியை பார்த்து புர்றன்னு என்ன செய்யும் சொல்லும். கழுதை எங்கிட்ட ஆட்டு என்ன செய்யும்? அறிவில்லாமல் திசை தெரியாமல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஏதோ கழுதை வந்து மண் சுமக்கிறதுக்கும் பொதி சுமக்கிறதுக்கும் தான் பயன்படுத்துவாங்கன்னு நம்ம அற்பமாக நினைக்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த யூதர் இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் நடக்கிற சண்டையில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அகதிகளாக தங்கள் பண்டபாடி பாத்திரங்களை எதுகளில் ஏற்றிட்டு போகிறாங்கன்னா கழுதை வண்டியில் தான் என்ன செய்கிறாங்க? குதிரைக்கு பதிலாக கழுதையைத்தான் பயன்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை யூத ராஜாக்கள் வந்து கழுதையில் தான் பவனி வருவாங்களாம். யூத ராஜாக்கள் கழுதையில் தான் பவனி வருவாங்களாம். புறஜாதி ராஜாக்கள் குதிரையில் பவனி வருவார்கள். நல்லா கவனிங்க, யூத ராஜாக்கள் கழுதையில் தான் பவனி வருவார்கள். புறஜாதி ராஜாக்கள் குதிரையில் பவனி வருவார்கள். அல்லேலூயா. குதிரையின் விலையை பார்க்கிலும் ஒட்டக விலை கூடுதலாக இருந்திருக்கு. ஒட்டகத்தின் விலையை பார்க்கிலும் கழுதையின் விலை கூடுதலாக இருந்திருக்கு. ஏன்னா கழுதை வந்து ராஜாக்கள் செல்லக்கூடிய வாகனமாக இருந்திருக்கிறது. இங்கே கவனிங்க, 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம். வேதத்தின் தியானம் ரொம்ப முக்கியமானது. 1ஆம் அதிகாரம் 33வது வசனம்.
அவர்கள் முன்பாக பிரவேசித்த போது ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு ராஜா தாவீது ராஜா இப்ப படுத்து கிடக்கிறார் மரண படுக்கையில். அவர் உயிரோடு இருக்கும் போதே ஒரு குமாரனை சாலமோனை தெரிந்தெடுத்து அவனை ராஜாவாக மாற்றணும். அப்போ தீர்க்கதரிசி நார்த்தானும் அவனோடு சேர்ந்த அந்த தலைவர்களும் தீர்க்கதரிசிகளும் ராஜாட்ட போறாங்க. இப்ப ராஜா என்ன சொல்றாரு வாசிக்கலாம். இப்ப ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை கவனிங்க, என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி, எதுல ஏத்த சொல்றாரு? என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். அவனை கீகோனுக்கு என்ன செய்யுங்க? அழைத்து கொண்டு போங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அழைத்து கொண்டு போய் அவனை ராஜாவாக என்ன செய்யுங்க? அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? எல்லாம் உற்சாகமா கைதட்டி ஆண்டவரை துதிக்கலாம். நல்லா கவனிங்க. நாம இங்க உள்ள கழுதையில பார்க்கும்போது அற்பமா நினைக்கிறோம். ஆனா அந்த நாட்கள்ல இருந்து இந்த நாட்கள் வர இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் கழுதையை மேன்மையா பார்க்குறாங்க. அல்லேலூயா. பாருங்க, சாலமோன் ராஜாவை கோவேறு கழுதையில, தாவீது ஏறுகிற கோவேறு கழுதையில ஏற்றி கொண்டு போய் அவனை என்ன செய்யுங்க? என் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்க. சரி, இப்போ அடுத்தது நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் எழுதி வச்சுக்கோங்க, வாசிக்கிறதோட விடாது. இது குருத்து ஓலை ஞாயிறு கொண்டாடுறாங்களே, அதனுடைய மகிமையை தான், அதனுடைய பொருளை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சத்தியம் தெரியாமல் நடந்தோம், இப்போ சத்தியம் தெரிஞ்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, கவனிங்க, வெள்ளை கழுதைகள் மேல் ஏறுகிறவர்களே, நியாயாசனத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே பிரஸ்தாபியுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? வெள்ளை கழுதையின் மேலே ஏறி இருக்கிறவர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகள், நியாயம் விசாரிக்கிறவர்கள். அந்த நாட்களில் நியாயாதிபதிகள் தான் இஸ்ரவேல் மக்களை ராஜாக்களா இருந்து, ராஜா மாதிரி இருந்து ஆண்டிருக்கிறாங்க. கிதியோன், சிம்சோன், தேபோரால், இப்படி நியாயாதிபதிகள் ஜனங்களை ஆண்டிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கழுதையின் மேலே, வெள்ளை கழுதையின் மேலே. இப்பவும் வெள்ளை கழுதை பார்த்துருக்கீங்களா? வெள்ளை கழுதை பார்த்துருக்கீங்களா ஐயா? விளங்குதா? வெள்ளை கழுதை பார்த்துருக்கீங்களா? தெரிஞ்சா ஆமன்னு சொல்லுங்க, தெரியலனா இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தயவு செய்து நீங்க ஊம ராஜாக்களாக இருக்கக்கூடாது. நல்ல வாயை திறந்து நல்லா சொல்லணும். வெள்ளை கழுதை பார்த்துருக்கீங்களா? இப்போ 1-2 நடமாடுது இங்க. அந்த வெள்ளை கழுதை அதிகமாக அந்த வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூர், பேரணம்பேட்டு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கழுதைகள் நிறையா இருக்குது. இப்போ அங்கேருந்து தான் கழுதைகள் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த நாட்களில் ராஜாக்கள், புறஜாதி ராஜாக்கள் குதிரையின் மேலே என்ன செஞ்சுருக்கிறாங்க? பவனி வந்திருக்கிறாங்க. ஆனால் யூத ராஜாக்கள் மட்டும், நியாயாதிபதிகள் ராஜாக்கள்லாம் கழுதையின் மேலே பவனி வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கழுதை நம்ம இப்போ இருக்கு பாருங்க, இன்னோவா காரு, அது மாதிரி விலை கூட இருந்திருக்கு. குதிரையின் விலையை பார்க்கலும் ஒட்டக விலை கூட, ஒட்டகத்தின் விலையை பார்க்கலும் கழுதை விலை கூட. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ நம்ம சாதாரண மனுஷனாக இருக்கிறோம் பாருங்க, என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களை தான் ஆண்டவர் மதிப்புக்குரியவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்போ இயேசுவை கழுதையின் மேலே ஏற்றியாச்சு. மத்தேயு சுவிசேஷம் 21:9 நம்ம வாசிக்கலாம். முன்னடப்பு
முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று என்ன செய்யுங்க, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா? இப்ப இயேசுவ கழுதையின் மேல ஏற்றி என்ன சொல்றாங்க? ராஜான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ராஜா என்று சொல்லி உன்னதத்திலே தேவனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஜனங்க என்ன செய்றாங்க? முன்னடப்பாரு பின்னடப்பாரு சொல்லுங்க ஆர்ப்பரித்தார்கள். இயேசுவ ராஜா என்று சொன்னார்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 12-13வது வசனம் படிக்கலாம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார். கவனிங்க, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, பாருங்க, பக்கத்தில் உள்ள திரளான ஜனங்கள் பண்டிகைக்கு வந்தவர்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு, என்ன ஓலையில பிடித்துக்கொண்டு? குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, இயேசுவுக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். என்ன ராஜான்னு சொல்றாங்க? இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாங்களா? ஆர்ப்பரித்தார்கள். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? சொல்லுங்க. ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை, ராஜாக்கள் அவர் கழுதைகளே வரும்போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? இஸ்ரவேல் நாட்டில் குருத்தோலைகளை, அங்கே உள்ள தென்னை மரம் கிடையாது, பனைமரம் கிடையாது, பேரிச்ச மரத்தின் ஓலைகளையும் ஒலிவ மரத்தின் ஓலைகளையும் மரக்கிளைகளையும் எடுத்து கொண்டு வந்து வழியில் என்ன செய்வாங்களா? பரப்புவார்கள். அடுத்தது, யூத மக்கள் வந்து சாதாரணமாக தங்கள் மேல் வஸ்திரத்தை என்ன செய்ய மாட்டாங்க? எடுத்து யாருக்கு விரிக்க மாட்டாங்க, ராஜாவுக்கு மட்டும்தான் விரிப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே ராஜா அந்த பவனி வரும்போது ஜனங்கள் எல்லாரும் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு மரக்கலைகளை வழியிலே பரப்பி தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தங்கள் வஸ்திரங்களை வழியிலே, ஏன்னா யூதர்கள் சாதாரணமாக தங்கள் வஸ்திரங்களை என்ன செய்ய மாட்டாங்க? கீழே யாருக்கும் விரிக்க மாட்டாங்க. அவ்வளவு அவங்க கௌரவமாக இருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதனுடைய அடையாளம் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில், கவனிங்க, அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து, யெகூ என்பவனை இப்ப ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். இதை அறிந்த அவனுடைய தன் தோழர்மார்கள் சேனாதிபதிகள் என்ன செஞ்சாங்கன்னா, அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளிலே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். யெகூ ராஜாவானான் என்ற கரங்களை தட்டுவோமா? யெகூ எதை விரிச்சாங்க? இப்ப சொல்லுங்க, எதை விரிச்சாங்க? வஸ்திரங்களை விரித்து. சொல்லுங்க, தங்கள் வஸ்திரங்களை வழியிலே யாருக்கு விரித்தாங்க? யெகூவுக்கு விரித்தாங்க. புதிய ஏற்பாட்டில் இப்ப யாருக்கு விரிக்கிறாங்க? இயேசுவ இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி தங்கள் வஸ்திரங்களை கீழே விரித்தார்கள். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நாளில் இயேசுவை கழுதை மேலே ஏற்றி கொண்டு
தங்கள் வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் விரித்து இயேசுவை இங்கே பாருங்க எருசலேமுக்கு போறாரு. இப்போ இயேசு எங்க போறாரு? எருசலேமுக்கு போறாங்க. அந்த கூட்டத்தில் அந்த ஊர்வலத்தில் எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்கன்னு வேத ஆராய்ச்சியாளர் கணக்கு சொல்றாங்களா? 2.5 லட்சம் பேர் இருந்தாங்களாம். எத்தனை லட்சம் பேர்? 2.5 லட்சத்துக்கு அதிகமான பேர் இருந்தாங்களாம். முதல்ல புறப்படும் போது ஒரு 1 லட்சம் பேர் புறப்பட்டாலும், ஆனால் இந்த கூட்டத்தை ஊர்வலத்தை கேள்விப்பட்டவங்கெல்லாம் அவரை குறித்து கேட்குறாங்க. இவர் யாரு? யாரு இவர்? நாசரேத்தூர் இயேசு, வரக்கூடிய தீர்க்கதரிசி, இவர் தான் ராஜா என்று ஜனங்கள் சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க? கேள்விப்பட்டவங்கெல்லாம் கூடுறாங்க. எருசலேம் நகரத்துக்கு நெருங்கும் போது ஜனங்கள் 2.5 லட்சத்துக்கு மேலே இருந்தார்கள். அல்லேலூயா. ஜனங்களும் எல்லாரும் என்ன என்ன ஆசைனா, பிளாத்தை தள்ளிட்டு இவர் என்ன செஞ்சிருந்தா ராஜாவாக்கிறனா, ரோமர் கையில் இருந்து இவர் நம்மளை விடுதலை ஆக்கி நம்மளுக்கு நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா இவர்கிட்ட என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இவர் சொன்னா பேய் ஓடுகிறது. இவர் போதனையில் வல்லமை இருக்கிறது. இவர் பேசும்போது அற்புதங்கள் நடக்கிறது. அப்ப இவர் ஞானம் இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இவர் நினைச்சா என்ன செஞ்சிடலாம்? ஆமா, பிளாத்தை தள்ளிட்டு ரோமர் கையிலிருந்து நாட்டை என்ன செஞ்சிடலாம்? காப்பாத்திரலாம். இவர் தான் நமக்கு ராஜா என்று சொல்லி ஜனங்கள் ரொம்ப ஆசையோட எதிர்பார்ப்போட இயேசுவை கழுதை மேலே ஏற்றி கொண்டு எருசலேமுக்கு போறாங்க. இதை கேள்விப்பட்ட பிரதான ஆசாரியனும் வேத பாரகனும் சொல்றாங்க, ஐயோ, உலகமே அவனுக்கு பின்னாடி என்ன செய்கிறது? போகிறது என்று அவங்க பயப்படுறாங்க. அவ்வளவு கூட்டம் திரண்டுருச்சு. அவ்வளவு கூட்டம் திரண்டு எருசலேமுக்கு இயேசு போறார். பவனியா ஜனங்க போறாங்க. திரளான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம், 2.5 லட்சத்துக்கு அதிகமான கூட்டங்கள் போயிருப்பாங்க. அவள கூட்டத்தில் இயேசு கழுதை மேல என்ன செய்யறாரு? சாந்தம் உள்ளவரா போறார். அல்லேலூயா. சாந்தம் உள்ளவரா போற. இப்போ கவனிங்க, ஒரு 50 பேர் தொண்டர்கள் கூடிட்டா என்ன செஞ்சிருவார்? அவர் ஒரு கட்சிக்கு பேர் வச்சு அவர் தலைவராக இருப்பார். நான் இந்த தேர்தலில் என்ன செய்ய போகிறேன்? எம்எல்ஏவை நிறுத்த போகிறேன். தலைவரே நீங்கள் நில்லுங்க, நாங்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடும் சொன்னால் அவர்கிட்ட இங்கே பாருங்க, தலைவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா உடனே அவர் பாருங்க கொடியை உண்டாக்குவார், எல்லாம் செய்வார், உடனே நோட்டீஸ் அடிப்பார், எல்லா மக்களுக்கும் தன்னை தலைவரை அறிமுகப்படுத்துவார். அதுக்கு சில ஆட்களை வச்சிருப்பார். அறிமுகப்படுத்துறதுக்காக பணத்துக்கு கீழ்ப்படுகிற சில ஆட்களை வச்சிருப்பார். அல்லேலூயா. அடுத்தது இப்போ ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தீங்கன்னா, சபையில் 10 பேர் ஒரு ஆளை நம்பினாக்கி 10 பேர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க நல்லா என்ன செய்றீங்க? பிரசங்கம் பண்றீங்க, நல்லா பாடுறீங்க, உங்க மூலமா பேயெல்லாம் ஓடுது. ஏன் இவர் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கணும்? நம்ம எல்லாரும் கூடி என்ன செய்வோம்? ஒரு சபையை உண்டாக்குவோம். இப்படித்தான் இன்னைக்கு நிறைய என்ன செய்கிறது நடக்கிறது. ஆனால் இயேசு இத்தனை லட்சம் மக்கள் தன்னை பின்பற்றி வந்தோம். இந்த இயேசுக்குள்ள நான் ராஜாவா, பூமிக்குரிய ராஜாவா ஆகணும் சொல்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள என்ன செய்யல? வரல. அல்லேலூயா. கவனிங்க, இப்ப இயேசு கிறிஸ்து பவனியா போறார். எருசலேமை நெருங்கும் போது பாருங்க, வலது பக்கம் ஒரு ரோடும் இடது பக்கம் ஒரு ரோடும் பிரியுமா. வலது பக்கம் போனா ஒரு சில பர்லாங்கு தூரத்துக்குள்ள, ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தூரத்துக்குள்ள பிளாத்துடைய அரண்மனை இருக்குமா. பிளாத்துடைய அரண்மனை.
நல்லா கவனிங்க. இங்கிட்டு இடது பக்கம் திரும்பினா பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க? ஆசனத்தில் உட்கார்ந்து அவங்க வரப்போற பஸ்கா பண்டிகைக்கு, நல்லா கவனிங்க, என்ன வரப்போகுது? பஸ்கா பண்டிகைக்கு ஜனங்கள் கொண்டு வர்ற ஆடுகளை பரிசோதிப்பாங்களாம். ஆடுகளை, ஆட்டுக்குட்டிகளை பரிசோதிப்பாங்களாம். பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்குதா? ஜனங்கள் கொண்டு போய் 5 நாளைக்கு முன்னாடியே தங்களுடைய ஆடுகளை ஆயத்தப்படுத்தி ஆசாரியன்ட்ட கொண்டு காட்டுவாங்களாம். ஆசாரியன் அந்த ஆட்டை பார்ப்பார். பழுதற்று இருக்குதா, பழுது இல்லாமல் இருக்குதா, நல்ல நேர்த்தியாக இருக்கா, துடிப்பாக இருக்குதா, சுத்தமான ஆடாக இருக்குதான்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்? நல்லா கவனிங்க. அந்த ஆட்டை பரிசோதித்து 5 நாள் வச்சு, அதுக்கு பாருங்கள் 10ஆம் தேதி ஏற்படுத்தி 10ஆம் தேதி ஆடை தெரிந்தெடுத்து 5 நாள் அந்த ஆட்டை வைத்து 15ஆம் தேதி என்ன செய்வாங்களாம்? அந்த ஆட்டை, பஸ்கா ஆட்டை பலியிடுவாங்களாம். அதிலையா சொல்லுவோமா? இப்போ இயேசு கிறிஸ்து வலது பக்கமாக திரும்பி பிளாத்தை தள்ளிட்டு ராஜாவாயிருவார்னு சொல்லி ஜனங்க என்ன செய்கிறாங்க? இப்போ ஆர்வமாக இருக்காங்க. நாட்டுக்கு சுதந்திரம் வரப்போகுது, புதிய ராஜா வரப்போகிறாரு, நம்ம ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிடலாம்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. இப்போ எருசலேமை நெருங்க நெருங்க ஜனங்கள் என்ன சொல்லிட்டு வர்றாங்க? ஓசானா ஓசானா, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரிச்சுக்கிட்டு வர்றாங்க. சரி, ஓசானா என்ன அர்த்தம்னா, கர்த்தாவே எங்களை என்ன செய்யும்? ரட்சியும். அல்லேலூயா, கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று ஆர்ப்பரித்துக்கிட்டு வர்றாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தாவே ரட்சியும். சங்கீதம் 118 25வது வசனம். சங்கீதம் 118 25வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே ரட்சியும். கவனிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். போதும். இப்ப பழைய ஏற்பாட்டு என்ன எழுதப்பட்டிருக்கு? கர்த்தாவே ரட்சியும். இந்த கர்த்தாவே ரட்சியும் சொல்ற வார்த்தை தான் ஓசானா. ஆமென் சொல்லுங்க. இப்ப ஜனங்கள் இயேசுவை கழுத மேல ராஜாவா ஏத்தி கொண்டு இப்ப நேர எங்க போய்கிட்டு இருக்கிறாங்க? சொல்லுங்க. எருசலேமுக்கு நேர போறாங்க. வலது பக்கம் போனா பக்கத்துல யாருடைய அரண்மனை இருக்கு? பிளாத்துடைய அரண்மனை இருக்கு. இடது பக்கம் போனா யாருடைய அரண்மனை, சிங்காசனம் இருக்குது? வேத பாரகன் பரிசேயர் பிரதான ஆசாரியனுடைய சிங்காசனம் இருக்கு. இப்ப இடது பக்கம் போனா அவர் ஆட்டுக்குட்டியாக என்ன செய்யப்படணும்? தேர்ந்தெடுக்கப்படணும். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க ஆடு விற்கிறவங்க, புறா விற்கிறவங்களெல்லாம் விரட்டி அடிப்பார். அட எல்லா பையிலும் உங்க பழிகளை கொண்டு போங்கடா, நான் என்ன செய்ய போறேன்? பழியாக போண்டு நான் போறேன்னான்னு சொல்லி அர்த்தத்தில் எல்லாத்தையும் என்ன செய்வார்? விரட்டி அடிப்பார். என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கு, அதை நீங்கள் என்ன செய்கிறீங்க? கல்லர் குகையை ஆக்குறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை இயேசு ஜனங்கள் எதிர்பார்த்தபடி வலது பக்கம் போகலை. வலது பக்கம் போகலை. அவர் மனுஷரால் வருகிற மகிமையை தேடல, தேவனால் வருகிற மகிமையைத்தான் தேடினார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க, இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மனுஷரால் நமக்கு ஏதாட்டு முன்னேற்றம் வந்துடாதா, மனுஷரால் நமக்கு உதவி கிடைச்சிடாது, விசுவாசிகள் அப்படி நினைக்கிறாங்க. மனுஷரால் நமக்கு ஒரு முன்னேற்றம் வந்துடாதா, மனுஷரால் நமக்கு உதவி வந்துடாதா? அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷரால் வருகிற உதவி வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை என்ன செஞ்சிருங்க? விட்டுருங்க. நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷ உதவியை நீங்க நாடுனா அந்த ஆசீர்வாதம் நின்றும். மனுஷனை நீங்க நம்பினா காலவாரி விட்டுருவாங்க. இயேசு அத்தனை லட்சம் மனுஷனுடைய சிந்தையவும் அவர் நம்பல.
தேவ சித்தத்துக்காக, பிதாவுடைய சித்தத்துக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். இப்ப எல்லாரும் எருசலேம் நெருங்குறாங்க. ஓசானா சத்தம் இப்ப வேகமா இருக்கு. ஆமென். இயேசு போய்கிட்டே இருக்கு. படக்கன்னு எங்க திரும்பிட்டு கழுத எங்க திரும்பிட்டு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு திரும்பிருச்சு. இப்ப எல்லாம் நம்பி வந்த எல்லா ஜனங்களும் ஏமாற்றம். அட இந்த மனுஷனை கழுதையில, ராஜா ஏறுகிற கழுதையில ஏற்றி இவனுக்கு நம்ம பட்டாடைகளெல்லாம் விரித்து மரக்கிளைகளெல்லாம் கொண்டு வந்து வழியில விரித்து எப்படியாட்டி இவன் ராஜாவாயிருன்னு பார்த்தா இவன் எங்க போயிட்டான்? ஆலயத்துக்குள்ள போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஜனங்க எல்லாரும் ஏமாந்துட்டாங்க. ஜனங்க எல்லாரும் ஏமாந்துட்டாங்க. ஏமாந்து அதோட ஜனங்க எல்லாரும் வந்தவங்கெல்லாம் அவங்கவுங்க வழியில் என்ன செஞ்சிடுறாங்க? போயிடுறாங்க. எத்தனை பேருக்கு சோகமாக இருக்குது சொல்லுங்க? சோகமாக இருக்கு. அல்லேலூயா. இவரை நம்பி வந்தோம், அது கிடைக்கும் சொன்னார், இது கிடைக்கும் சொன்னார். ஆனால் ஒன்றும் என்ன செய்யுமா இல்லை, கிடைச்ச மாதிரி இல்லை. இப்போ எல்லா ஜனங்களும் ஏமாற்றமாயிடுச்சு. அவங்க எதிர்பார்த்தது ஒன்று. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாத்து அரண்மனையில் ஆசாரிகளுக்கு முன்பாக, பிளாத்துவுக்கு முன்பாக ஒரு திரளான கூட்டம் என்ன சொல்லும்? இவனை சிலுவையில், இந்த நம்பிக்கை துரோகி என்ன செய்யுங்க, சிலுவையில் அரைங்கன்னு சொன்னது மாதிரி சிலுவையில் அரங்கன்னு எல்லாரும் ஓசானா பாடுன அவன் எல்லாரும் அப்படியே தலைகீழ மாறிட்டான். நாங்கள் இவனை ராஜாவாக ஆக்கலாம் நினைச்சோம். ஆனால் இவன் எங்கள் நம்பிக்கையெல்லாம் கெடுத்து போட்டானேன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் இயேசுவுக்கு எதிராக திரும்பினாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வாய் தரவாத ஆட்டுக்குட்டியை போல அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் இந்த நாட்களில் முக்கியமான காரியத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பாருங்க, ராஜாவாக வேண்டுமா இல்லை பழியாக வேண்டுமா? திடீர்னு பணக்காரன் ஆக வேண்டுமா இல்லை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கழுதை மேலே ஏற்றி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்க நினைச்சாங்க. ஆனால் பிதாவின் சித்தம் என்ன? இயேசுனுடைய அர்ப்பணிப்பு என்ன? நான் இஸ்ரவேலுக்கு மட்டும் ராஜாவாக இருக்க மாட்டேன், உலகத்துக்கே என்ன செய்ய போகிறேன்? ராஜாவாக இருக்க போகிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. கழுதையினால வந்த வெற்றி அல்ல, சிலுவையினால் வந்த வெற்றி தான் நிலைக்கும். கழுதையினால் வந்த வெற்றி அல்ல, சிலுவையினால் வந்த வெற்றி தான் நிலைக்கும். சொல்லுங்க. அல்லேலூயா. திடீர்னு பணக்காரில் ஆகணும்னு நினைக்காதீங்க, அது ஏமாற்றம். நீ பாருங்க, கடல்லே பார்க்குறோம். ஆசை 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 ஆசை. கட்டாவை பிடிச்சிடணும், பாறையை பிடிச்சிடணும், சீலாவை பிடிச்சிடணும், வாவலை பிடிச்சிடணும். ஒரு நாளைக்கு வாங்கின கடனையெல்லாம் அடைச்சிட்டு என்ன செய்யணும்? 5 சென்ட் 10 சென்ட் பிளாட்டை வாங்கி இன்ஜினியர்கிட்ட சொல்லி கபக்கன்னு ஒரு வீட்டை என்ன செஞ்சிடணும்? அது கட்டி ஜோக்கா இருக்கணும். என்ன நடக்குது? 5 போட்டு 2 போட்டு மொத்தமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? போய்கிட்டு இருக்கு. விசுவாசிகள் எச்சரிக்கை, செபம் பண்ணி நம்ம பாடுறதுக்கு அனுப்புங்க. ஆண்டவர் எங்கே இருந்தாட்டும். ஆமாம், இரவெல்லாம் ஒன்றும் இல்லாத கடலில் 2 படகு நிறைய மீனை கொடுத்தாரு. பத்தியலா? கைதட்டுமா? அதை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அதை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் இல்லாத இடத்துல இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். திடீர்னு நான் பணக்காரன் ஆயிரன்னு நினைச்சிடாதீங்க. இயேசு நினைச்சிருந்தா அன்றைக்கு ராஜாவாயிருப்பார். 2 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் அவரை ராஜாவை ஆக்குறதுக்கு திரளா கூடிட்டாங்க.
ஆனால் இயேசு பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கழுதையினால் நான் ராஜாவாக விரும்பல. கழுதையில் ஏறினா யூதர்களுக்கு தான் ராஜாவா இருப்பேன். ஆனா சிலுவையில் ஏறினா உலகத்துக்கு ராஜாவா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. இதைத்தான் உங்களுக்கு இந்த முக்கியமான பகுதியாக இவ்வளவு நேரம் சில காரியங்களை எடுத்து சொல்லிட்டு வரேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை ஒரு பசியா இருக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதுக்கு தான் கவனமாக கேட்குறேன். இப்போ இதில் வா தம்பி, வா வா இன்ப நண்டை கொடுங்க. இது ஒரு பொது மொழிபெயர்ப்பு இப்போ வந்திருக்கு. ரொம்ப அருமையாக வாக்கியங்களை நல்லா மொழிபெயர்த்துருக்காங்க. அதை அவங்கள்ட்ட கொடுங்க. நான் சொல்லும்போது முதலாவது நீங்கள் வச்சிருக்கிற பைபிள் எடுத்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிக்கணும். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி, அது கொலேசியர் 2ஆம் அதிகாரம் படிங்க. அதுக்கு பிறகு எபேசியருக்கு வரும். கொலேசியர் 2:14, 15, 16 நமக்கு எதிரடையாகவும், நமக்கு எழுதி வச்சுங்க, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, எங்க அடிச்சாரிப்பா? சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டுவ. எங்க வெற்றி சிறந்தாரு? சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இப்ப கழுதையின் மேல் வெற்றி சிறந்தாரா, சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தாரா? இப்ப உள்ள சில அதாவது போதகர் மாதிரி கழுதை மேலே இப்படி ஏறிக்கிட்டு குருத்தோலை ஏந்திட்டு போறானே, இதெல்லாம் நியாயமா? எதில் ஆண்டவர் மேலே வெற்றி சிறந்தார்? நல்லா உட்காரு, காலை ஒடிக்காதீங்க, காலை நல்லா உட்காரு, ஜம்மன் உட்காருங்க. ஆமாம். பள்ளிக்கூடத்தில் இப்போ ஸ்கூலில் போயிட்டு காலை இப்படி ஒடிச்சுக்கிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன கம்பு வரும் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க. சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தாரா ஆண்டவர்? கழுதையின் மேல் வெற்றி சிறந்தாரா? கழுதையில இயேசுவை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்க? கர்த்தாவே எங்களை ரட்சியும் சொன்னாங்க. நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். ஏன் எங்களுக்கு தெரியாதா? இது நீங்க தெளிவடையணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்ப படிங்க. அடுத்தது சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அடுத்தது தொடர்ந்துள்ள வசனம். இப்ப ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது போதும். அடுத்தது முடிச்சிட்டீங்களா? இப்ப இந்த மொழிபெயர்ப்புல பொது மொழிபெயர்ப்புன்னு ஒரு புத்தகம், ஒரு பைபிள் வந்திருக்கு. நமக்கு எதிராக ஒப்பந்த விதிகள் பல கொண்ட, கவனிங்க, நமக்கு எதிராக ஒப்பந்த ரீதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். சிலுவையில் எதை அழிச்சிட்டாருன்னு இருக்கு? நமக்கு எதிராக எழுதப்பட்ட ஒப்பந்த கையெழுத்துனா அங்க பாருங்க, நமக்கு எதிராக எழுதப்பட்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அறவே நம்ம கடன் பத்திரத்தை எல்லாம் நீக்கிட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால், கவனிங்க, தாம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின், கவனிங்க, ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலங்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு, இங்க பாருங்க, ஆட்சியாளர் அதிகாரம் உள்ளவர்கள் யாவருடைய படைக்கலங்களையும் இயேசு பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்கும்படி ஊர்வலமாய் இழுத்துச் சென்றார். ஐயா ராஜாக்கள் சொல்ல விளங்குதா? இப்போ முதல்ல என்ன வாச்சா? என்ன கண்ணாடிக்காரில் விளங்குதா?
முதல்ல என்ன பார்த்தோம்? நமக்கு எதிராகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்த. கழுதையில வெற்றி சிறக்கல. கையை ஓசத்தி சொல்லுங்க. சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தா. என்ன கை உயரமாண்டுக்கு? ஆமென். கழுதையின் மேல் வெற்றி இல்ல, சிலுவையின் மேல் தான் வெற்றி. கழுதையில் அவர் போய் பிளாத்து வீட்டுக்கு போயிருந்தார்னா உடனே ராஜாவா இருப்பார், திடீர் பணக்காரரா இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா இப்போ பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால இங்க பாருங்க, இப்ப கழுதையில ஏறின இயேசு குதிரையில பிதா ஏத்தினார். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. இங்க கவனிங்க. முதல்ல இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் மக்கள் யூத ஜனங்கள் அவரை கழுதை மேல ராஜாவா ஏத்துனாங்க. ஆனா அது அப்படி செஞ்சிருந்த அவர் ராஜாவானா? இங்க கவனிங்க, அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் ராஜாவா இருப்பார். இப்ப பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால பிதாவாகிய தேவன் இயேசுவை எதிரே ஏத்துறாரு. வெள்ளை குதிரையின் மேல் காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் உலகம் முழுவதற்கும் இயேசுவை பிதா ராஜாவாக்கினார். ஆமென். நம்ம என்ன பாட்டு படிக்கிறோம்? இயேசு ராஜா வந்திருக்கிறார்னு படிக்கிறோம். கழுதையை நம்பி கழுதையில ஏறி அவருக்கு அந்த கழுத ராஜாவா இருந்தா யூதர்களுக்கு மட்டும்தான் ராஜாவா இருந்திருப்பார். ஆனா சிலுவையை சுமந்து கல்வாரி மலையில ஏறினதுனால பிதாவாகிய தேவன் அவர் உலகத்துக்கே அவரை ராஜாவாக ஏற்படுத்தினார். சாத்தான எங்க பாருங்க, துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு அந்த மொழிபெயர்ப்பில் என்ன படித்தோம்? எல்லாத்தையும் கடன் பத்திரங்களை எல்லாம் படிங்க. அந்த வசனத்தை படிங்க நல்லா, இன்னொரு நேரம் படிங்க, உங்களுக்கு விளங்கணும்ல. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து எப்பேற்பட்ட கடன்காரனா இருக்கலாம், தரித்திரவாதியா இருக்கலாம், பாவியா இருக்கலாம், துரோகியா இருக்கலாம், கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தின அந்த இயேசுவை நீ நோக்கி பார்த்து உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்தால் உனக்கு எதிராக இருக்கிற எல்லா ஒப்பந்த கையெழுத்தெல்லாம் கிழிக்கப்படும். எல்லா கடன் பத்திரமும் கிழிக்கப்படும். எத்தனையோ தேவ மனுஷர் சாட்சி எழுகானா, 5 லட்ச ரூபா கடனாளியா இருந்தேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, கர்த்தரை நான் தேடினேன், கர்த்தர் என் பாவத்தை மன்னிச்சு என்னை ஆண்டவர் கடன்ல இருந்து வியாதியில இருந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினாருன்னு சாட்சி சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்ப அடுத்தது தொடர்ந்து படிங்க. தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால், கவனிங்க, தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின், ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் யாவரையும் படைக்கலங்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு, அவர்களுடைய அதிகாரங்கள் படைக்கலங்களை இயேசு கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு, அவர்களை கேவலத்துக்கு உள்ளாக்கும்படி ஊர்வலமாக இயேசு இழுத்து சென்றார். அப்படின்னா என்ன? கரகரன்னு ஒரு பாம்பு அடிச்சு இழுத்துட்டு போவாங்கல்ல,
அது மாதிரி ஆண்டவர் எருசலேம்ல இருந்து கொல்கதா மலைக்கு எல்லாரும் நினைச்சாங்க இவன் அவமானப்பட்டுட்டான், இனி இவன் பிழைக்கவே மாட்டான்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை அடிச்சு ஊர்வலமா இழுத்துட்டு போனார். அல்லையா சொல்லுவோமா? எப்படி இழுத்துட்டு போனாரா? தர தர தரன்னு இழுத்து கொண்டு போய் சிலுவையிலே அவன் இயேசு சிலுவையில் அடிச்சான்னு நினைக்கிறேன். இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டார். வான மண்டலத்தில் என்ன நடந்தது? வான மண்டலத்தில் ஆவிக்குரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இயேசு பாடுபடும் போது அங்கே வான மண்டலத்தில் தேவ சேனைக்கும் பிசாசின் சேனைக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது. இயேசு இங்க பாடுபடுகிறார். பாடுபட்டு இயேசு கிறிஸ்து சாத்தானை தர தரன்னு இழுத்துட்டு போய் அவனை சிலுவையில வச்சு தலையை நசுக்கினான். அல்லேலூயா. தலையை நசுக்கினார். அவன் குதிங்கால, இயேசுவின் குதிங்கால சர்ப்பம் கடித்தது. இயேசு சிலுவையிலே நித்திரை மயக்கமடைந்தார். பிதாவாகிய தேவன் அவரை 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். சாத்தானுடைய பல்ல பிடுங்கிட்டார் ஆண்டவர். உனக்கு விரோதமா இருக்கிற கடன் பத்திரத்தை பிடுங்கிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சிச்சு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு? சொல்லுங்க, கழுதை மேல வந்த வெற்றி அல்ல, சிலுவையின் மேல வந்த வெற்றி. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம அதைத்தான் நம்ம இப்போ குறிப்பாக பார்க்க போகிறோம். முக்கியமான பகுதி நம்ம பார்த்துட்டு தான் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ யோவான் 2ஆம் அதிகாரத்தில் திருமணத்தில் ஒரு அற்புதம் செய்கிறார் ஆண்டவர். அதில் இங்கே பாருங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டு போகுது. இப்போ இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்கிறாங்க, திராட்சை ரசம் இல்லை. இயேசு சொன்ன வார்த்தை கவனிங்க, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? என் வேலை இன்னும் வரல, ஆனாலும் அற்புதங்களை செய்கிறார். சில அற்புதங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? செய்கிறார். இப்ப யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை படிக்கும்போது என் வேலை வந்ததுன்னு சொல்றார். மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. வேலை வந்துருச்சுன்னு சொல்றார். நல்லா கவனிங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் என் வேலை இன்னும் வரலைன்னு சொல்றார். ஆனாலும் சில அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? யோவான் 12ஆம் அதிகாரத்தில் என் வேலை நான் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை, சிலுவைக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சாம்பிள். சொல்லுங்க, சிலுவைக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்னது? சாம்பிள். ஆமென். ஒரு அண்டா பிரியாணிக்கு ஒரு 4-5 பருக்கை எடுத்து அதை நசுக்கி பார்க்குறாங்க பாருங்க. இப்போ செண்டு விற்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் செண்டு அந்த பெட்டியை கையில் வச்சுருப்பார். செண்டு அந்த செண்டு இந்த செண்டு அத்தர் செண்டு பாத்தர் செண்டுன்னு நம்ம விற்றுட்டு போவார். மல்லிகைப்பூ செண்டு ரோஜாப்பூ செண்டுன்னு விற்பார். உடனே வாங்குறவர் செண்டை பார்க்கலாமா? உடனே அவர் ஒவ்வொன்றா எடுத்து ஒரு பஞ்சில் தொட்டு என்ன செய்வார்? அப்படி தடை விடுவார். கையில் உள்ளங்கையில் தடை விடுமோந்து பாருங்கன்னு சொல்லுவார். சாம்பிள். இயேசு சிலுவைக்கு முன்னாடி செய்ததெல்லாம் சொல்லுங்க சாம்பிள். அதாவது ஒரு பொருளுக்கு டெஸ்ட்னு சொல்லுவாங்களே, ஆமாம், சாம்பிள் எடுக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஸ்வீட்டுக்கு ஒரு கேக்குக்கு ஒரு சாம்பிள் பார்க்கணும். சில ஆப்பிள் கடை மாதுளை இதெல்லாம் பழக்கடை விற்கும் போது அதில் அறுத்து வச்சுருப்பாங்க. பழத்தை அறுத்து வச்சு இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் நம்பிக்கையோடு வாங்கன்னு சொல்லுவாங்க. சாம்பிள். இது மாதிரி தான் ஆண்டவர் சிலுவைக்கு முன்னாடி சில அற்புதங்களை, பெரிய அற்புதங்களை, சின்ன அற்புதங்களை செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை,
சிலுவைக்கு பின்னாடி வந்தது தான் சுதந்திரம். சாம்பில் அல்ல, முழு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ நம்ம கர்த்தாவே எங்களை ரட்சியம்னு சொல்ல வேண்டியதல்ல. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்த, அதுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் வச்சு கர்த்தர் அவருக்கு நிறைய காரியங்களை வெளிப்பாடுகளை காட்டுறார். காட்டிட்டு வரும்போது இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும், கவனிங்க, இதோ சகல எல்லா ஜாதியும் இப்ப நிக்கிறாங்க. முதல்ல கழுத மேல ராஜாவானா யார் மட்டும்தான் நிக்க முடியும்? ஜனங்கள் இயேசுவுக்கு பக்கத்துல யூதர்கள் மட்டும், இஸ்ரவேல் மட்டும். இப்ப இயேசு சிலுவையில் அடிச்சு உயிர்த்தெழுந்த பிறகு இப்ப யோவான் அப்போஸ்தலன் பார்க்கிறாரு. சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களும் இருந்து, கவனிங்க, ஜனங்களிலும் பாசைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள், கவனிங்க, திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து, நல்லா கவனிங்க, வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து, இப்ப என்ன பிடிச்சிருக்க குருத்தோலைகளை, இப்ப என்ன பிடிச்சிருக்கிறாங்க? அங்க இயேசுவுக்கு கழுத மேல ஏத்தி என்ன பிடிச்சாங்க? குருத்தோலை. இப்ப பிடிச்சிருக்கிற குருத்தோலை ஆவிக்குரிய குருத்தோலை. சொல்லுங்க. இப்ப போய் தென்னை மரத்துல ஓலையை பிடிங்கி, பனை மரத்துல ஓலையை பிடிங்கி, அப்படி முனிக்கி இப்படி முனிக்கி அதை குடம் மாதிரி வச்சு சிலுவை மாதிரி வச்சு அவங்க எப்படியெல்லாம் சிலுவையில் இயேசுவை அடிக்க முடியுமோ அந்த அளவுலாம் அல்ல. பார்த்தீங்கள எப்படியெல்லாம் அவரை சிலுவையில் ஆணி அடித்து அவங்க அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சிலுவை என்ன செய்வாங்க? அப்படியே செய்வாங்க. புரியுதாப்பா? இப்போ இந்த பூமிக்குரிய நம்ம பார்க்குற அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் சரி அநேக கிறிஸ்தவ மக்கள், பெயர் கிறிஸ்தவ மக்கள் ஊர்வலம் போகிறாங்க. பெரிய சிலுவையை செஞ்சு ஒரு 5-6 பேர் சுமந்துக்கிட்டு போகிறாங்க. அந்த சிலுவை அல்ல நாம பார்க்கிறது, வெற்றியின் சிலுவை, ஆவிக்குரிய சிலுவை. அல்லையா சொல்லுவோமா? தம்பி கவனிங்க, நாம கொண்டாடுறது ஆவிக்குரிய கொண்டாட்டம். நீங்க போய்கிட்டு வர்ற யாழம் வெள்ளி இதில் போய்கிட்டு பயத்தை வாங்குறதும், அதை அவிக்கிறதும், அதை உரலை போட்டு இடிக்கிறதும், மண்டவளத்தை போட்டு குத்துறதும், அதை உருண்டையாக உருட்டி அப்படியே எடுத்து லவன்னு சாப்பிட்றதுலாம் தப்பு. நம்ம செய்யக்கூடாது. அந்த யாராட்டும் இதை டெஸ்ட் பாருங்கன்னு சொன்னா கூட என்ன செய்யக்கூடாது? டெஸ்ட் பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம்லாம் கிடையாது. என்னைக்கு நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டீங்களோ நீங்கள் ஆவிக்குரிய குருத்தோலையை பிடிக்கணும். அதான் வெற்றியின் அடையாளம். வெற்றியின் அடையாளம் சத்தியம். நான் சொல்றது நான் அதாவது மாம்ச பிரகாரமா சிந்திக்கூடாது. நான் அல்ல, சத்தியம். இப்போ ஓசானா என்று கழுதையில ஏற்றி கர்த்தாவை எங்களை ரட்சின்னு சொன்னாங்க. இப்ப தொடர்ந்து படிக்கலாம். வெளிப்படுத்தல் 7. திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கைகளில் குருத்தோலைகளை பிடித்து, தங்கள் கைகளில் குருத்து ஓலையை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும். எதுக்கு முன்பாக? சிங்காசனத்திற்கு முன்பாக. நம்ம குருத்து ஓலை எங்க நிக்கணும்? சிங்காசனத்துக்கு, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக. சிலுவையில கர்த்தர் வெற்றி சிறந்துட்டாரு. கழுத்தில் சிலுவை ஓடுறது, அது போடுறது, ஆவிக்குரிய மனுஷி அதில் 4 மைனர் செயின் போட்டு கொஞ்ச நாள் அதில் சிலுவை மாட்டிலாம் போட்டிருந்தேன். ஆண்டவர் அதெல்லாம் பிடிங்கிட்டார். அல்லேலூயா. நாம எங்க நிக்க வேண்டியவங்க? சிங்காசனத்தில். ரட்சிக்கப்பட்ட குருத்து ஓலை, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள், ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்தவர்கள்,
சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கவும் கண்டேன். அடுத்தது, அவர்கள் மகா சத்தமிட்டு, கவனிங்க, அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும், கவனிங்க, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்த. இப்ப கர்த்தாவே எங்களை ரட்சியும் சொல்றாங்களா? சிலுவையிலே எங்கள் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு வெற்றி சிறந்தார்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. இப்ப நீங்க யாரும் கர்த்தாவே எங்களை ரட்சியும்னு சொல்ல வேண்டியதில்ல. எங்களுக்காக கர்த்தாவே எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து. ஐயா, விளங்குதா? புரியுதா? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நீங்க இனி பாவத்திற்கு அடிமையாக கூடாது. இனி பாரம்பரியத்திற்கு அடிமையாக கூடாது. புரியுதா? இப்ப ஆண்டுடைய பிள்ளைகளை நாம சிலுவையில வெற்றி சிறந்த இயேசுவுக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும். கையில குருத்தோலை பிடித்து கொண்டு ரட்சிப்பின் வஸ்திரங்களை தரித்து கொண்டு சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக எப்போதும் வெற்றி முழக்கமிடுகிறவர்களா இருக்கணும். கர்த்தாவே எங்களை ரட்சியும் சொல்லாதீங்க. கர்த்தாவே எங்களை ரட்சித்து வெற்றி சிறந்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தாவே எங்களை வெற்றி சிறந்ததுக்காக நன்றி. இனி எங்கள் சாபங்களை எடுத்து போடும் சொல்லாதீங்க. எடுத்து போட்டதுக்காக நன்றி. எங்கள் கடன்களை அடையும் என்று சொல்லாதீங்க. வாயை திறந்து சொல்லுங்க, எங்கள் கடன்களை அடைத்ததுக்காக நன்றி. புரியுதா? இப்ப முழங்கால் படிடுவோமா? உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கான். அல்லையா? சொல்லுங்க. ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே பாத்திர மண்டங்களை ஒடுக்கி நான் முழங்கால் படிக்கிட்டு இன்னைக்கு அல்லேலூயா. இயேசு கழுதையின் மேல் வெற்றி சிறக்கல, சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? இயேசு கழுதையின் மேல் வெற்றி சிறக்கல, சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு வியாதி பலவீனம் இருந்தாலும், என் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எங்க நிறைய பேர் என்ன வாலிப பிள்ளை கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் முடிய போது சொங்கி மாதிரி உட்கார்ந்துருக்குற, எப்படி குழந்தைய சமைக்க போற? அல்லேலூயா. இது யாரு? எங்கிட்ட கூப்பிடுங்க. இந்த நகாப்பு கலரா இது கலரு. அல்லேலூயா. கேட்குதா காது கர்த்தருடைய பிள்ளைய? அல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ரட்சியும்னு இனி சொல்ல மாட்டேன், எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி என்று சொல்லுவேன். கலாத்தியர் 3:13 எழுதப்பட்டிருக்கு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கெல்லாம் என்னை நீங்களாக்கிட்டார். சொல்லுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்தது ஒரு உண்மையான உணர்வுள்ள சத்தியத்தை கேட்பதற்காக என்று விசுவாசிங்க. இன்னும் நீ பாவத்திற்கு அடிமையானவன் அல்ல. கர்த்தர் பாவத்தின் கட்டுகளை உடைத்து விட்டார். நமக்கு எதிராயிருந்த ஒப்பந்த பத்திரத்தை எல்லாம் புட்டிக்கிட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு வெற்றி சிறந்தார். இயேசு வெற்றி சிறந்தார். இயேசு நமக்காக வெற்றி சிறந்தார். எல்லாரும் எழுந்து நின்று இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனிமே திரும்ப 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 குத்துழுந்த ரிக்கார்டு மாதிரி வீணான புழப்பத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என் ஆண்டவர் எனக்காய் வெற்றி சிறந்துட்டாரு. ஆண்டவர் கழுதையில வெற்றி சிறக்கல, கழுதையில வந்த மேன்மை அவர் விரும்பல. யூதர்களுக்கு மட்டும் ராஜாவா இருக்க விரும்பல, சகல பாசைக்காரர்களுக்கும் ஜாதியாருக்கும் கோத்திரத்தாருக்கும் இயேசு உலக இரட்சகராய் பிறந்தார். கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக நீ பாடுபட்டீனா,
அவரோடு பாடுபட்டால் நீர் அவரோடு ஆளுகை செய்வாய். எந்த காரியத்திலையும் திடீர் பணக்காரன் ஆகணும்னு நினைக்காத. சபை மக்கள் எச்சரிக்கை. சபை மக்களுக்கு கண்டிப்பான உபதேசம். திடீர் பணக்காரன் ஆகணும்னு நினைக்காதீங்க. நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீங்க போங்க. சர்வதேச எல்லையை தாண்டாம கவனமா இருங்க. ஏமாந்து போகாதீங்க, சம்பித்து போகாதீங்க. ஆமென். நீங்க கோபப்பட்டால் பரவாயில்லை, நான் நீதியான வார்த்தையை சொல்ல ஏவப்படுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க ஏமாந்து போகக்கூடாது. உங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிறதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாத சுகபலத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நீங்க தொழிலாளியா கடலுக்கு போனா டிரைவரை தூண்டக்கூடாது, கொஞ்சம் வாடகை போப்பான்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. மாட்டிக்கிட்டு முழியக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய பிள்ளைகள் நாம ஆண்டுடைய வெற்றியை நாம் அறிக்கையிடுவோம். வலதுகை வசதி சொல்லுவான், நான் இனி காமே ஓசானா என்று சொல்ல மாட்டேன், கர்த்தாவே என்று சொல்ல மாட்டேன். சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன். ஆமே. கர்த்தர் சொல்றார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்னோடு கூட சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கரங்களை தட்டி சொல்லுவான் அல்லேலூயா. இயேசு ராஜா பகையை சிலுவையினால கொன்றார். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா என்று சொல்லுவான். நன்றி அல்ல சொல்லுவான். நன்றி, 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 நன்றி. இயேசு ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன். யாருக்கு விசுவாசம் இருக்கு? ஏசப்பா நன்றி அப்பா, ஏசப்பா நன்றி அப்பா. ஆமென். ஏசப்பா ஓ இயேசு கரபாதவாலா பௌதாரம். சொல்லு மகனே, சொல்லு மகளே. நம்ம இயேசு ராஜா விசுவாசத்தின் அளவு பெருகட்டும். இருளான உன் வாழ்வுதான் இப்ப வெளிச்சமாகவே மாறுது. இயேசுவின் நாமத்தினால இப்போ வெளிச்சமாகவே. ஆமென். அறுக்கப்படுகிறதே பலவா
சிறையிருப்பெல்லாம் மறைந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே சிறையிருப்பின் கட்டுக்கள் உடைக்கப்படுவதாக. எல்லா வியாதி விளைவினங்கள் நரம்பு மண்டலங்கள்ல எலும்பு மண்டலங்கள்ல போராடுகிற பிசாசை என் ஜனத்தை விட்டு கையை எடு. ஒரு தலை நசுக்கப்பட்டு போனது. நன்றி 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 நன்றி. ஓ சொல்லுங்க சொல்லுங்க. ஏசப்பா சிலுவையிலே எனக்காக வெற்றி சிறந்தார். இயேசு எனக்காக வெற்றி சிறந்தார். நான் மரித்தேன் உயிர்த்தேன் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவர். நன்மையும் கிருபையும் சொல்லுங்க. இனி உங்க வார்த்தை மாறட்டும், உங்க பேச்சு பழக்கங்கள் மாறட்டும். நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் என் மேல் பாய்ந்து வருகிறது. எல்லாரும் சேர்ந்துங்க. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறது. அல்லேலூயா. பெத்தேல் என்றால் வானத்தின் வாசல். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. நீ அப்பத்தின் வீட்டுக்கு வந்திருக்கிற. பெத்தேல் என்ற வானத்தின் வாசலுக்கு வந்திருக்கிற. உனக்காக ஒரு வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் அந்த வாசலை அடைக்க முடியாது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நாமத்தை மறுதலிக்காம இருக்கிறதுனால இயேசு சொல்லுகிறார், உனக்கு முன்பாக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்கள் பகுதியில் ஜெபிக்கலாம்.